அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு கலர் மல்டிஃபங்க்ஷன் டிவைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் இது எக்கோடேங்க் பிரிண்டர் தான். அதாவது இங்கு வந்து நீங்களே ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்டு, ஸ்கேன், காப்பி மூணுமே பண்ணிக்கலாம். கலர் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டு, ஜெராக்ஸ் ரெண்டுமே வந்து எடுத்துக்கிடலாம். இதில் இருக்கிற இங்கு பாட்டில் பொறுத்த வரைக்கும், அதாவது பிளாக் இங்க் பாட்டில் பொறுத்த வரைக்கும் 4500 காப்பீஸும், கலரை பொறுத்த வரைக்கும் 7500 பேச்சஸும் கிடைக்கும் அப்படின்ட்டு எப்சன் தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜெராக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாக்டாக வந்து இந்த மாதிரி A4 அளவு தான் வந்து நீங்கள் எடுக்க முடியும். அதாவது அந்த கண்ணாடி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா A4 அளவு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணுறதும் வந்து நீங்கள் A4 அளவு தான் பண்ண முடியும். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் L3210 காப்பியும் நல்ல ஸ்பீடாகவே வருது, எக்ஸலண்ட் குவாலிட்டி கிடைக்குது. மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பிரிண்டை பொறுத்த வரைக்கும் இது லோ பவர் கன்சம்ஷன் தான் எடுத்துக்கிடுது. ஏன்னா இது வெறும் 14 வாட்ஸில் தான் வந்து ஒர்க் ஆகுது. எனவே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன யூபிஎஸ்லேயே கூட பவர் கட் சமயத்தில் வந்து இதை கனெக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் மற்றும் ஜெராக்ஸு, ஸ்கேன் எல்லாமே வந்து இதில் பயன்படுத்திக்கலாம். வீடு, அலுவலகம், பள்ளி மற்றும் கல்லூரி போன்ற அனைத்து தேவைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிண்டரு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லோ பவர் கன்சப்ஷன், அதுவும் பார்த்திங்கன்னா இங்க்கு காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இதில் வந்து வருது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு மீடியமாக ஒரு டெய்லி வந்து ஒரு 250 அந்த ரேஞ்சுக்கு பிரிண்ட் அவுட் அளவு ஜெராக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த 3210 வந்து நல்ல தேர்வு அமையும். இதான் அந்த டாப் கிளாஸு. இங்கு ரீஃபில் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன கலர் தீர்ந்துச்சோ அதை வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே சியான், மெஜந்தா, எல்லோ மற்றும் பிளாக் கொடுத்துருக்காங்க. எது தீர்ந்ததோ அந்த இங்க்கை மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த எக்கோடேங்க் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க் பாட்டில் தான் பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து இப்போ லேசர் பிரிண்டர் மாதிரி இதோட கேட்ரேஜை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து வகையான டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் அவுட்டு, ஸ்கேன்ட்டு, ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். கூடுதலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபோட்டோ ஸ்டுடியோ அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோவும் வந்து இதில் பிரிண்ட்டுக்கு பண்ணிக்கலாம். அதில் ப்ரீமியம் க்ளோசி பேப்பர் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 4R சைஸில் பார்டர்லெஸ் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த எப்சன் எக்கோடேங்க் 3210 பொறுத்த வரைக்கும் இதுக்கு 1 இயர் ஆன்சைடு வாரண்டி கொடுத்துட்றாங்க. இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் தான். ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைனோட கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குதோ அதை மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட காப்பி ஸ்பீடு இங்கே நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பிரிண்டரோடய வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 இங்க்குமே வந்து வந்துடும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இங்க் எதுவும் தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிளாக் வந்து 4500 காப்பீஸ், 3 கலரும் சேர்ந்து வந்து 7500 காப்பீஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு எப்சன் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய டெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்து தான் சொல்லியிருக்காங்க. இந்த 3210 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்துகிற மாதிரி ஈஸியாக வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் கொடுக்குற தொகைக்கு வந்து இந்த பிரிண்டரு ரொம்பவே ஒர்த்தாக பார்க்கப்படுது. பொதுவாகவே எக்கோடேங்க் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்த தான் அதோட பிரிண்ட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இது எப்சன் மட்டும் இல்லை, எல்லா பிராண்டுக்குமே வந்து பொருந்தும். ஒரு கலர் பிரிண்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.